ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு pandas. ஸோ pandas-னா என்ன? pandas-ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா panel டேட்டா சிஸ்டம். இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. ஓப்பன் சோர்ஸ் என்னன்னா எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு என்ன டூல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணும்னா டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்கும் டேட்டா மேனிபுலேஷன் பண்றதுக்கும் டூல்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ டேட்டா அனாலிசிஸ் டேட்டா மேனிபுலேஷன் எல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஹேண்டில் பண்ணும்னா ஒரு மிஸ்ஸிங் டேட்டாஸை ஹேண்டில் பண்ணும், அந்த டேட்டா கிளீன் பண்ணும், தென் டேட்டா எப்படி ஃபில்டர் பண்றது, குரூப் பண்றது, ஷார்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். இது வந்து நம்மளுக்கு லார்ஜ் டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ணும். தென் இதை எந்தெந்த ஃபீல்ட்ல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் லாட் மோர். நிறைய ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து pandas தான் வந்து பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணுவாங்க ஒரு லார்ஜ் டேட்டா செட் வச்சு டீல் பண்ணும் போது. ஏன் இந்த pandas நம்ம யூஸ் பண்றோம்னா இது ஈஸியா மிஸ்ஸிங் டேட்டாஸை ஹேண்டில் பண்ணிடும். அப்புறம் டேட்டா மேனிபுலேஷன் டூல்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா ஃபில்டர் பண்றது, குரூப் பண்றது, மர்ஜ் பண்றது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே டூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு pandas ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து குரூப்பிங் பார்ப்போம். ஸோ குரூப்பிங்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா செட் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஐடி வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஐடியில நம்மளுக்கு யூனிக்கா என்ன ஐடி இருக்கு, எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட். ஸோ இப்போ இந்த யூனிக் ஐடிஸ்க்கு நான் வந்து சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன்னா எனக்கு டைரக்டா இந்த ரிசல்ட்டை காட்டும். ஆனா பேக் எண்ட்ல உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணும்னா ஐடி பேஸ் பண்ணி எக்ஸ் தனியா எடுக்கும், ஒய் தனியா எடுக்கும், ஜெட் தனியா எடுக்கும். அடுத்து அந்த வேல்யூஸை நான் வந்து சம் பண்ணணும். ஸோ எக்ஸ்ல நான் வந்து வேல்யூ சம் பண்ணேன்னா என்ன எடுக்கும், 10 + 40 50, தென் 20 + 50 70, 30 + 60 எனக்கு 90 கிடைக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே எனக்கு கம்பைன் பண்ணி ஒரு டேபிளா காட்டும். ஸோ இந்த மாதிரி டேட்டா மேனிபுலேஷன்லாம் நமக்கு லார்ஜ் டேட்டா செட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அனலைஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் மர்ஜிங்னா என்னன்னா இப்போ வந்து ரெண்டு காலம் இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்றது. அதை மர்ஜ் பண்றதுல டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் வந்து நம்மளுக்கு மர்ஜிங் ப்ரொவைட் பண்ணும். அது வந்து ரைட் ஜாயின் பண்ணணுமா, லெஃப்ட் ஜாயின் பண்ணணுமா, காமன் டேட்டாஸ் மட்டும் ஜாயின் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபிக்கா பண்ணலாம். அடுத்து pandas நம்ம வேற லைப்ரரிஸ் கூட நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். வேற லைப்ரரிஸ்ல என்னன்னா நம்பை. நம்பை வந்து என்னது, ஒரு லைப்ரரி. அது நம்ம எது சப்போர்ட் பண்ணும், அரேஸ் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மேட்பிளாட்லிப், சிபாண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா விஷுவலைசேஷன் டூல். லைக் கிராஃப்ஸ் வந்து விஷுவலைஸ் பண்றது, இதெல்லாம் வந்து விஷுவலைசேஷன் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூடலாம் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர் லைப்ரரி சப்போர்ட்ஸும் உங்களுக்கு நமக்கு ஈஸியா கிடைக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி நடக்குது, ஒரு ஃபில்டரிங், குரூப்பிங் அதெல்லாம் நடக்கணும்னா ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர், டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும்ல. ஸோ இந்த pandas வந்து நம்மளுக்கு ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணும். ஒன்னு வந்து சீரீஸ், செகண்ட் வந்து டேட்டா ஃப்ரேம். சீரீஸ்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் லேபிள்டு அரே. நம்ம வந்து ஒன் டைமென்ஷனல் அரே வந்து நம்பைல பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு காலம் டேட்டா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு எக்ஸல் டேட்டா ஷீட்ல நம்மளுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குல்ல, அதுல அந்த காலம் டேட்டாவை தான் நம்ம வந்து சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீரீஸ்ல நம்மளுக்கு சேம் டேட்டா டைப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஒன்னு நம்மளுக்கு இங்க எக்ஸாம்பிள் ஆப்பிள், ஆரஞ்சு, அந்த மாதிரி ரெண்டு காலம்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்பிள்ல டேட்டா செட் எப்படி இருக்கு, 3 ஆப்பிள் 2 ஆப்பிள், இந்த மாதிரி வந்து டேட்டா டைப்பை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து இண்டிஜர் டேட்டா டைப்பா இருக்கா, இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் அரேவா. ஸோ அப்போ இது வந்து ஒரு சீரீஸ். நெக்ஸ்ட் ஆரஞ்சு கம்பேர் பண்ணி பாருங்க, இது வந்து ஒரு இண்டிஜர் ஒன் டைமென்ஷனல் அரே. ஸோ ஆரஞ்சும் ஒரு சீரீஸ். இதான் வந்து நம்ம சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஒன் டைமென்ஷனல் அரே ஒரு காலம் ஃபார்மேட்ல இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சீரீஸை நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு டேட்டா ஃப்ரேம் கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து காலம்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா டேட்டா ஃப்ரேம் கிடைக்கும். டேட்டா ஃப்ரேம்ன்றது என்னன்னா நம்ம எக்ஸல் ஷீட்ல இருக்க டேபிள் மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். ரோஸ் வந்து இங்க 0 1 2 3, காலம்ஸ் வந்து என்னன்னா ஆப்பிள், ஆரஞ்சு. இதுதான் வந்து டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கா. இப்போ வந்து இதுல எத்தனை ரோஸ் இருக்கு, 4 ரோஸ் இருக்கு, 4 காலம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம டூ டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. இதுல டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்பிள் காலம் மட்டும் எடுத்துக்கலாம், இது வந்து இண்டிஜர் டேட்டா டைப்பா இருக்கு. அடுத்து ஆரஞ்சு வந்து இண்டிஜர் டேட்டா டைப்பா இருக்கு. இதுக்கு அடுத்து நான் ஒரு காலம் நான் ப்ரொவைட் பண்ணலாம், பிரைஸ்ன்னு ஒரு காலம். ஸோ பிரைஸ்ல வந்து எனக்கு 50 rupees, 50.0, 60.5, இந்த மாதிரி எனக்கு ஃப்ளோட் டேட்டா டைப்பா இருக்கலாம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஹோல்ட் பண்றதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா
ஹெட்ரோஜீனஸ் டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும் டேட்டா ஃப்ரேம். சீரிஸ் வந்து ஹோமோஜீனஸ் எலிமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும். டேட்டா ஃப்ரேம் வந்து ஹெட்ரோஜீனஸ் எலிமெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். ஒரு டேப்லர் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா செட் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணும். இதான் வந்து டேட்டா ஃப்ரேம். இதான் வந்து பேண்டாஸோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு டேட்டா மேனிப்புலேஷன், டேட்டா அனாலிசிஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா நடக்குது. இதோட பேண்டாஸோட இன்ட்ரடக்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.